ஜீவனுள்ள கல்லாகிய அவரிடத்தில் சேர்ந்த நீங்கள். இது ஜீவனுள்ள பலிபீடம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஜீவனுள்ள பலிபீடம். இங்க பின்னாடி கிடக்கிற இந்த கற்கள் எல்லாம் ஜீவன் இல்லாத கற்கள். இதெல்லாம் நம்ம தான், நம்முடைய வாழ்க்கை பாவத்திலும் சாபத்திலும் கிடந்து ஜீவன் இல்லாமல் கிடந்தோம். இப்போ இயேசு கிறிஸ்துவை கேள்விப்பட்டு தோல் மேலே கை வச்சுக்கோ, தோல் மேலே கை போட்டுக்க. இந்த கல் இந்த ஜீவனுள்ள கல்லில் சேரும்போது இந்த ஜீவன் இல்லாத கல்லுக்கும் இந்த கல்லுல இருந்து ஜீவன் போகிறது. கரங்களை வைத்து ஆமென் சொல்லுமா. அடுத்து யார் நிற்க? ஒரு ஆள் வந்துச்சாரு. இவன் மேலே தோல் மேலே கை போட்டுக்கோ, அங்கேயும் ஒரு கை வச்சுக்கோ. இந்த ஜீவனுள்ள கல்லோடு கூட அந்த கற்கள் எல்லாம் வந்து சேருது. இப்போ வந்து எல்லாருமே சேர்ந்துக்கோங்க, குட்டீஸ் எல்லாம் வந்து சேர்ந்துக்கோங்க. இதுதான் ஆவிக்குரிய வாழ்க்கை. அவர் மேல் ஆவிக்கேற்ற பலிகளை செலுத்தும்படி ஆசாரிய கூட்டமாய் கட்டப்பட்டு சேர்ந்து நின்னுங்கட. இது ஜீவனுள்ள கல். இதுக்கு மேலதான் சபை இருக்கிறது. இந்த இடத்துல நம்ம எல்லாருமே இருக்கிறோம். உங்களுக்கு அது புரியும்படியா சொல்றேன். ஆமென். ஜீவனுள்ள கல்லாகி அவரிடத்தில் சேர்ந்த நாம் ஒரு பெரிய மாளிகையாய் கட்டப்பட்டு வருகிறோம். இயேசு கிறிஸ்துக்குள் இருக்கிற ஜீவன் தான் நமக்குள்ள இருக்கிறது. இயேசு கிறிஸ்துக்குள்ள இருக்கிற ஜீவன் தான் சபைக்குள்ள இருக்கிறது. நாம் எல்லாம் இப்போ ஜீவனுள்ள கற்கள்.